ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து நைட்டு டின்னர் என்ன செஞ்சுருக்கோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்குர்னி தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ சுடு தண்ணியில் வந்து வெந்துட்டுருக்கு. அதில் வந்து நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். கொஞ்சோண்டு நீங்கள் எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகா வந்து போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செஞ்சேன். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா வந்து காய் எதுவும் நான் வந்து வாங்கலை. ஏன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம், நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு வேறு, மழைக்கு சூடாக எதமாக சாப்பிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்தா வந்து செஞ்சேன். வெங்காயம், தக்காளி, பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து சால்ட்டு, பெப்பர் தூள் நீங்கள் வேணும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேகி மசாலா இருக்கும். நான் அது வந்து போடலை. நான் மேகி மசாலா எல்லாமே வந்து செஞ்சுருக்கேன். கொஞ்சோண்டு லைட்டாக பெப்பர் தூள், எனக்கு காரம் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்லான்ட்டு பெப்பர் தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து காயெலாம் வந்து போடுவாங்க. அது நம்ம இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாகவே செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வந்து பாஸ்தா செய்வீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு எப்போயாவது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மக்குர்னி வந்து எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது இதை எடுத்துகிட்டு போய் என் சின்ன பையன்கிட்ட கொடுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்பாவும் பிள்ளையும் உட்காந்துன்னு படிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து சின்ன பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, சோஷியல், அதனால் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ நைட்டு டின்னர் அவன்கிட்ட கொடுக்கலாம். நீ கேட்ட மக்குர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. இல்லை டேடிக்கு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிடு, நீ சாப்பிடு. இப்போ இவருக்கு வந்து டின்னர் இருந்தால் சாப்பிட்டுட்டு சொல்லி கொடு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது இருக்கு, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. எப்படி இருக்கு அப்போ? காரம் நீங்கள் சொல்லி காரமாக வந்து நான் செஞ்சேன். அதே காரம் தான் இதுவா? நீங்கள் செஞ்ச மட்டும் அது வேற இது வேற இல்லை, நல்லா இருக்கா? ஆனால் நம்ம இப்போ இந்த பாஸ்தா வந்து இந்த நீட்டு இதில் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்ன அந்த சுருள் மாதிரி இருக்குமே, மேகி மாதிரி, அதுவும் இந்த சங்கு அந்த மாதிரி நான் காலைல செஞ்சது மிளகா போட்டு பீட்ரூட் பொரியல. இது நீங்கள் மிளகுத்தூள் போட்டு பாஸ்தா பொரியல். நல்லா இருக்கா? ஹெமி, நைட்டு டின்னர் ஓகேவா? நீ தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட. உனக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா பாஸ்தானும் சொல்லலாம், மக்குர்னின்னு சொல்லலாம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இதிலே வந்து சில பேர் ஒயிட் கலரில் செய்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ஆஹா, அது எதுவும் பால் ஊற்றுறாங்களா, அது என்ன தெரியல. அது முதல்ல தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க போல். அது பார்த்துட்டு ஒரு நாள் அம்மா செஞ்சு தரேனே. இதில் இன்னும் கேட்டால் அந்த மேகி மசாலா நான் போடவே இல்லை. அந்த மேகி மசாலா இல்லை, சரி வாங்கி அது கொடுக்க மாட்டேங்கிறதுனால நான் இது பண்ணல. ஹெமி, ஆமாம், நூடுல்ஸ் மசாலா, நூடுல்ஸ் மேகி எல்லாம் ஒன்று தான். அந்த மசாலா இல்லை, வாங்கிட்டு வரல. இருந்தால் இது பண்ணியிருப்பேன். அந்த புக்கை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுட்டு தான் சாப்பிடுங்களா? என்ன தண்டனையா? எங்கே வாங்கணும்? மோரில் தான் வாங்கணும். மோர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கணும். இரு, நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.